ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வீட்டிலையே பீஸா சாஸ் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இது போல் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனதும் இதில் 4 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ், ஆர்கனோ பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் 5 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை வெயிலில் 3 மணி நேரம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரை கார்லிக்ஸ் கிடைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை கார்லிக்ஸ் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பீஸா சாஸை 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாஸை பிரெட் பீஸா அப்படி இல்லைனா பீஸா செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.